ஓம் சாந்தி 20/1/2025 திங்கட்கிழமை வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, ஞானத்தின் தாரணையின் கூடவே சத்திய ராஜ்யத்தை பெறுவதற்காக நினைவு மற்றும் தூய்மையின் பலத்தை சேமியுங்கள். உங்களுடைய முயற்சியின் லட்சியம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது, மிக மிக இனிமையாக இருப்பது, அனைவரையும் அன்புடன் நடத்துவது. இதுவே உங்களுடைய புருஷார்த்தத்தின் லட்சியமாக இருக்க வேண்டும். இதன் மூலமாக நீங்கள் சர்வ குணங்களில் சம்பன்னமானவராக 16 கலைகள் முழுமையானவராக ஆகிவிடுவீர்கள். யாருடைய செயல்கள் சிறந்தவையாக உள்ளனவோ அவர்களின் அடையாளங்கள், அவர்கள் மூலமாக யாருமே துக்கம் ஏற்படாது. எப்படி தந்தை துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவராக இருக்கின்றாரோ, அதே போல சிறந்த செயல்களை செய்பவர்கள் கூட துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர்களாக இருப்பார்கள். நாம் 84 பிறவிகள் முடித்துள்ளோம். இப்போது நாடகம் முடிவடைகின்றது என்பதை குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உள்ளது. ராஜ்யத்தை பெறுவதற்காக தந்தை குழந்தைகளுக்கு யோகம் மற்றும் தூய்மையும் கற்பிக்கிறார். நீங்கள் தூய்மையாகவும் ஆகிறீர்கள், தந்தையிடமிருந்து ராஜ்யத்தையும் பெறுகிறீர்கள். தந்தை தன்னை விடவும் அதிகமான பதவியை அளிக்கிறார். நீங்கள் 84 பிறவிகள் எடுத்து பதவியை இழந்து விடுகிறீர்கள். உயர்ந்தலும் உயர்ந்தவராக ஆகுவதற்கான ஞானம் உயர்ந்தலும் உயர்ந்த தந்தை மூலமாக கிடைக்கின்றது. தந்தை ஆஸ்தி அளிப்பதற்காக குழந்தைகளை தத்தெடுக்கின்றார். பிரம்மாவை கூட தத்தெடுத்துள்ளார். குழந்தைகள் வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப புரிந்து கொள்கிறார்கள் மற்றும் புரிய வைக்கவும் செய்கிறார்கள். நாங்கள் நமது பரம்பிதா பரமாத்மாவின் ஸ்ரீமத் படி இந்த பாரதத்தை மீண்டும் சிறந்ததிலும் சிறந்ததாக ஆக்குகின்றோம் என்பதை அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். நாம் சிரேஷ்டமானவர்களாக ஆகி உள்ளோமா என்று நம்மை நாம் பார்க்க வேண்டும். எந்த ஒரு இழிவான காரியம் செய்து யாருக்கும் துக்கம் ஒன்றும் கொடுப்பதில்லை தானே. நானோ குழந்தைகளை சுகம் உடையவர்களாக ஆக்குவதற்காக வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகின்றார். எனவே நீங்களும் அனைவருக்கும் சுகம் அளிக்க வேண்டும். தந்தை ஒருபொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க முடியாது. அவருடைய பெயரோ துக்கத்தை நீக்கி சுகத்தை அளிப்பவர் என்று புகழ் பாடப்படுகின்றது. மனம், சொல், செயல் மூலமாக நாம் யாருக்குமே துக்கம் ஒன்றும் கொடுப்பதில்லையா என்று குழந்தைகள் தன்னைத்தானே சோதனை செய்து கொள்ள வேண்டும். தந்தை ஞானம் மற்றும் ஆஸ்தி இந்த இரண்டும் கொடுக்கின்றார். அதனை நினைவில் வைத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்களை 5 விகாரங்கள் என்ற ராவணன் எவ்வளவு அறிவற்றவர்களாக ஆகிவிட்டுள்ளான் என்று தந்தை கூறுகின்றார். நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள், இப்பொழுது இந்த உலகம் மிகவும் இழிந்த உலகமாக உள்ளது. ஒருவரை ஒருவர் நிந்தனை செய்கிறார்கள், முட்களைப் போல் குத்திக் கொள்கிறார்கள். இதுவோ முட்களின் காடு, சத்தியுகமோ மலரின் தோட்டமாகும். காடு மிகவும் பெரியதாக இருக்கும், பூந்தோட்டம் மிகவும் சிறியதாக இருக்கும். நல்ல செயல்களின் பலன் கூட நல்லதாக கிடைக்கின்றது. ராவண ராஜ்யம் ஆகிய காரணத்தினால் மனிதர்கள் கர்மங்கள் அனைத்தும் விக்கர்மங்களாக ஆகிவிடுகின்றன. ராவண ராஜ்யத்தில் என்னவெல்லாம் கொடுக்கல் வாங்கல் ஆகின்றதோ அவை பாவங்கள் உடையதாகத்தான் இருக்கின்றது. உயர்ந்தலும் உயர்ந்த தந்தைதான் வந்து பாரதத்திற்கு ஒவ்வொரு 5000 வருடத்துக்கு பின்னர் ஆஸ்தி அளிக்கின்றார். ஆதலால் சிவ ஜெயந்தி என்பது கொண்டாடுகின்றார்கள். உண்மையில் சிவனுடன் கூட திரிமூர்த்தி இருக்க வேண்டும். நீங்கள் திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றீர்கள். சிவ ஜெயந்தி மட்டும் கொண்டாடுவதால் எந்த ஒரு விஷயம் நிரூபணம் ஆவதில்லை. இந்த விளையாட்டு முழுவதும் ஞானம் மற்றும் பக்தியினுடையதாகும். நீங்கள் உங்களுடைய கொடியை ஏற்றுங்கள். ஒரு பக்கம் திரிமூர்த்தி காலச்சக்கரம், மறுபுறம் கல்பக விருட்சம். உண்மையில் உங்களுடைய கொடி இதுவாக இருக்க வேண்டும். எல்லோரும் பார்க்கும் வகையில் கொடி ஏற்றுங்கள். நமது தர்மம் மீண்டும் எப்பொழுது வரும் என்பது அனைவருக்கும் தெரிய வந்துவிடும்.
இப்பொழுது நீங்கள் எப்பொழுதும் குஷியாக இருக்க வேண்டும், மிக இனிமையானவராக ஆக வேண்டும், அனைவரையும் அன்புடன் நடத்த வேண்டும். பாபா எல்லா வகையிலும் சிவ ஜெயந்தியின் பொழுது சேவை செய்வதற்கான குறிப்புகள் அளித்து கொண்டே இருக்கின்றார். மனிதர்களுக்கு புரிய வைப்பதில் எவ்வளோ உழைப்பு பிடிக்கின்றது. உழைப்பில்லாமல் ராஜதானி ஸ்தாபனை ஆகுமா என்ன? தந்தை மூலமாக கிடைத்திருக்கின்ற ஞானம் மற்றும் ஆஸ்தியை நினைவில் கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஞானம் மற்றும் யோகம் இருக்கின்றதென்றால் சேவையில் மும்மரமாக இருக்க வேண்டும். சுக்கதாமம் மற்றும் சாந்தி தாமத்தை நினைவு செய்ய வேண்டும். இந்த தேவதைகளைப் போல் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். ஆன்மீக ஆசிரியராக ஆகி ஞானத்தை தானம் செய்ய வேண்டும். தேகம், சம்பந்தம், வைபவங்கள் இந்த பந்தனங்களிலிருந்து சுதந்திரமாக ஆகி பாபாவுக்கு நிகராக கர்மாதித் நிலை அடைய வேண்டும். யார் ஒருவர் தன்னை ஒரு கருவியென புரிந்து கட்டளையின்படி குடும்பத்தை நிர்வாகம் செய்து கொண்டே ஆன்மீக ரூபத்தில் மோகமின்றி செயல்படுவார்களோ அவர்கள் இப்போது கிளம்பி வாருங்கள் என்று கட்டளை கிடைத்தவுடனேயே புறப்பட்டு வந்து விடுவார்கள். விசில் ஊதிய உடனேயே யோசித்து நேரத்தை வீண் செய்யாதவர்களாக மோகத்தை வென்றவர் என்று கூற முடியும். எனவே தன்னையே சோதனை செய்யுங்கள். தேகம், சம்பந்தம், வைபவங்கள், பந்தனங்கள் என்னை ஈர்க்காமல் உள்ளதா? பந்தனம் உள்ள இடத்தில்தான் ஈர்ப்பு இருக்கும். ஆனால் சுதந்திரமாக இருப்பவர்கள் தந்தைக்கு நிகராக கர்மாதித் நிலையின் அருகே இருப்பார்கள். அன்பு மற்றும் ஒத்துழைப்பின் சக்தியின் வடிவமாக இருந்தால் ராஜாங்கத்தில் முதல் நம்பர் கிடைத்துவிடும். இப்போது எந்த அளவுக்கு உடல், மனம், பொருள் நேரத்தில் சேவை செய்கிறார்களோ அவ்வாறே மனோசக்தியால் சேவை செய்தால் குறைந்த நேரத்தில் வெற்றி அதிகம் கிடைக்கும். இப்போது தனக்காக செய்யும் முயற்சியில் சிறிது கடின உழைப்பு தேவைப்படுகின்றது. தன்னுள் சுபாவத்தை மாற்றவோ குழிவுள் வாழ்வதாலோ சேவையின் வெற்றியிலோ அவ்வப்போது ஏற்படும் குறைகளை கண்டு ஏற்படும் மனமுடைதல் யாவும் முடிவுக்கு வந்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.